ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 20 சென்டென்சஸ். நம்ம ரெகுலராக நம்மளுடைய டே டு லைஃப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சென்டென்சஸ், அவருக்கு ஏன் வெளியேற வேண்டும். இப்போ நம்ம கேட்போம் இல்லைங்களா, நீங்கள் ஏன் அவங்கள வெளியே போக சொல்கிறீங்க, அவர்கள் ஏன், என்ன ரீசன், வாட் ரீசன் அவங்க வெளியேற வேண்டும்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஒய் டிட் தே ஹாவ் டு லீவ். Why did they have to leave? அவர்கள் ஏன் வெளியேற வேண்டும். எனக்கு காய்ச்சல், எனக்கு ஃபீவராக இருக்குங்க, எனக்கு மை ஹெல்த் கண்டிஷன்ஸ் நாட் வெல்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். எனக்கு உடல்நிலை சரியில்லை, ஐ ஹாவ் ஃபீவர், எனக்கு காய்ச்சல். அது எப்போது தொடங்குகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மீட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு when does it begin. when does it begin. அது எப்போது தொடங்குகிறது. நான் தற்போது பிஸியாக இருக்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கேங்க. நான் கொஞ்சம் லிட்டில் பிஸி. ஐ ஆம் பிஸி அட் த மூமெண்ட். இப்போ நீங்கள் வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, வாட் ஆர் டூயிங் நவ், என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா. அப்போ நம்ம சொல்லலாம், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு சம் ரீசன் சொல்லுவோம். நான் தற்போது பிஸியாக இருக்கிறேன். ஐ ஆம் பிஸி அட் த மூமெண்ட். நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன், மை ஹெல்த் கண்டிஷன்ஸ் சரியில்லை, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஐ ஆம் வெரி டயர்ட் நவ். ஐ ஆம் வெரி டயர்ட் நவ். நான் இப்போது மிகவும் சோர்வாக இருக்கிறேன். அதுவும் நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன், டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஐ ஆம் வெரி டயர்டு நவ். நான் இப்போது மிகவும் சோர்வாக இருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ். நீங்கள் மிகவும் ஆபத்தானவர். உங்கள்கிட்ட நான் அவகாசம் வச்சுக்கிட்டேன்னா வச்சுக்கோ, அவ்வளோதான்ப்பா என் நிலமை. நீங்கள் ரொம்ப ஆபத்தானவங்களாக இருக்கீங்க. உங்களால் எல்லாருக்கும் பிரச்சனை தான். யூ ஆர் வெரி டேஞ்சரஸ். யூ ஆர் வெரி டேஞ்சரஸ். நீங்கள் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக இருக்காங்க. யூ ஆர் வெரி டேஞ்சரஸ். நீங்கள் மிகவும் ஆபத்தானவர். உங்கள் கூடலாம் க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கீங்க. நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நீங்கள் பார்க்க ரொம்ப ராஜா மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி புகழ்ந்து பேசுவோம் இல்லைங்களா. யூ ஆர் வெரி ஹேண்ட்ஸம். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். யூ ஆர் வெரி ஹேண்ட்ஸம். ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நீங்கள் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாரோ புகழ்ந்து தள்ளுவோம். அது நடந்தது எப்படி. அம்மா அது எப்படி நடந்துச்சு. ஹவு டிட் இட் ஹேப்பன். ஹவு டிட் இட் ஹேப்பன். அது நடந்தது எப்படி, அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். மை ஹெல்த் இஷ்யூஸ். எனக்கு உடல்நிலை பிரச்சனைகள். மை ஹெல்த் இஷ்யூ. எனக்கு ரொம்ப உடல்நிலை பிரச்சனையாக இருக்குது, மை ஹெல்த் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். மை ஹெல்த் நாட் வெல். அதுவே மை ஹெல்த் நாட் வெல்னால் என் உடல்நிலை சரியில்லை. மை ஹெல்த் கண்டிஷன்ஸ் நாட் வெல்லுன்னு கூட நம்ம சொல்லலாம். என்னுடைய உடல்நிலை கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, என்னுடைய கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு. மை ஹெல்த் இஷ்யூ, என் உடல்நிலை பிரச்சனைகள். மை ஹெல்த்து ஃபுல்லாக ஒரே இஷ்யூவாக தப்பாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். மை ஹெல்த் நாட் வெல், என் உடல்நிலை சரியில்லை. ஐ ஹாவ் ஃபீவர்னா எனக்கு காய்ச்சல். மை ஹெல்த் நாட் வெல்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின். என்னால் குறை சொல்ல முடியாது. என்னால் யாரையும் குறை சொல்ல முடியாது, நான் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் குறை சொல்ல மாட்டேன்ட்டு நம்ம சொல்லுவோம். ஐ காண்ட் கம்ப்ளைண்ட். என்னால் குறை சொல்ல முடியாது. ஐ காண்ட் கம்ப்ளைண்ட். என்னால் குறை சொல்ல முடியாது. ஏன் கற்றுக்கிறீர்கள். இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ சவுண்டாக கத்துறீங்க. ஒய் ஆர் யூ ஷவுட்டிங். ஒய் ஆர் யூ ஷவுட்டிங். ஏன் கத்துறீங்க. ஒய் ஆர் யூ ஷவுட்டிங். என்னால் குறை சொல்ல முடியாது. ஐ காண்ட் கம்ப்ளைண்ட். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். என்னை மறந்து விட்டாயா. நீங்கள் என்னை மறந்துட்டீங்களா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா. டிட் யூ ஃபர்கெட் மீ. டிட் யூ ஃபர்கெட் மீ. என்ன மறந்துட்டு விட்டாயா, என்னை மறந்துட்டிங்களா அப்படின்ட்டு நம்ம கேட்போம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதாச்சா மீட் பண்ணுறச்சா என்ன யாருன்னு தெரியுதா, என்னை மறந்து விட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லைங்களா. டிட் யூ ஃபர்கெட் மீ. அது உங்கள் தவறு இல்லை, அது உங்கள் தவறு இல்லை, இது உங்களுடைய தவறு இல்லை, என்னுடைய மிஸ்டேக்கு தான், என்னால் தான் இந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சுன்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். அது உங்கள் தவறல்ல. இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். எனக்கு மனசே சரியில்லைங்க.
ஐ எம் டிஸ்டர்ப்டு. எனக்கு என்னாச்சுன்னு தெரில. என்னுடைய மனசே சரியில்லை. நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கேன். எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஒரே கன்ஃப்யூஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம சொல்வோம். நான் ஏதோ டிஸ்டர்ப்டாக ஆகிட்டேன். ஐ எம் டிஸ்டர்ப்டு. எனக்கு மனசே சரியில்லை. என்னால் இவ்வளவு சாப்பிட முடியாது. என்னாலாம் இவ்வளோ சாப்பிட முடியாது. நம்ம எங்கேயாவது கெஸ்ட்டாக போனோம், இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனோம், நிறைய சாப்பாடு நமக்கு வச்சுடுவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், இல்லைங்க என்னால் இவ்வளோ சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவோம். அப்போ எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ஈட் திஸ் மச். ஐ காண்ட் ஈட் திஸ் மச். அதாவது ஐ கேனாட் ஈட் திஸ் மச். என்னால் இவ்வளவு சாப்பிட முடியாது. நான்லாம் இவ்வளவு சாப்பிட மாட்டேன், ஒரு லிமிட்டு தான்ட்டு சொல்லுவோம். ஐ காண்ட் ஈட் திஸ் மச். என்னால் இவ்வளவு சாப்பிட முடியாது. என்னை மறந்து விட்டாயா? டிட் யூ ஃபர்கட் மீ? அது உங்கள் தவறல்ல. இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். எனக்கு மனசு சரியில்லை. ஐ ஆம் டிஸ்டர்ப்டு. நெக்ஸ்ட் சென்டென்சஸ். நான் வீட்டுக்கு போகணும். நான் இப்போ உடனே வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவேன் இல்லைங்களா? ஐ ஹாவ் டு கோ ஹோம். ஐ ஹாவ் டு கோ ஹோம். நான் வீட்டிற்கு போக வேண்டும். ஐ ஹாவ் டு கோ ஹோம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? டு யூ அக்செப்ட் திஸ்? டு யூ அக்செப்ட் திஸ்? இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? நீ எப்போ திரும்பி வருவ? when will you return? when will you return? நீங்கள் எப்போ திரும்பி வருவீங்க? when will you return? இதை பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்போம் இல்லைங்களா? how long does it take? இது செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எத்தனை மணி நேரம் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். how long does it take? எவ்வளவு நேரம் ஆகும்? நான் வீட்டிற்கு போக வேண்டும். அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் டு கோ ஹோம். ஐ ஹாவ் டு கோ ஹோம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? டு யூ அக்செப்ட் திஸ்? டு யூ அக்செப்ட் திஸ்? நீ எப்போ திரும்பி வருவ? நீங்கள் எப்போ திரும்பி வீட்டுக்கு வருவீங்க? நீங்கள் வர எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். when will you return? when will you return? நீ எப்போ திரும்பி வருவ? எவ்வளவு நேரம் ஆகும்? how long does it take? how long does it take? எவ்வளவு நேரம் ஆகும்? ஹாய் ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.